வசதி, சாக்கடை வசதி, பொது கழிப்பறை இல்லாமல் 2 வருஷமாக மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். பொது சாக்கடை, பொது கழிப்பறையும் எங்கள் ஊரில் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் ரோடுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தெருவில் வீட்டுக்கு பாத்ரூம் யார் வீட்டில் இல்லை. மழை காலத்துலலாம் நாங்கள் பெண்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். திருமங்கலத்தில் வந்து மாதம் மாதத்துக்கு கூட்டத்துக்கெல்லாம் கலந்துட்டு பல முறை மீட்டிங்கில் பேசணும். எங்களுக்கு பாத்ரூம் வசதி வேணும்னு சூர்யா எங்கள் கிராமத்துக்கு மனு எழுதி கொடுக்க வந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு பாத்ரூம் வசதி வேணும்னு மனு எழுதி கொடுக்க சொன்னோம். அவங்க கரெக்டாக எழுதி கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் நாங்கள் கிராம சபை கூட்டத்தில் கொடுத்தோம். இப்போ எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க. சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் +2 முடிச்சுட்டு நர்சிங் கோர்ஸில் சேர்ந்துருந்தேன். 1.5 வருஷம் படிச்சுட்டு டிசி வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எந்த ஒரு வேலைக்குமே போக முடியல. குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ஆதிசம்பந்தம் மூலத்துலேருந்து சட்டப்பயிற்சி தான் எங்கள் ஊரில் நடந்துச்சு, கூட கோயிலும் நடந்துச்சு. டிசி வாங்க போனாலுமே ரொம்ப சிரமமாக இருக்கா அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து திருமங்கலம் கோர்ட்டில் வந்து மனு கொடுத்துருந்தோம். ஒரு வயதாவுக்கு வந்திருந்தேன். 6 வருஷமாக வாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டப்போ அந்த ஆதித்தமிழ் சங்கம் மூலமாக தான் எனக்கு மனு எழுதி கொடுத்து, கோர்ட்டில் மனு எழுதி கொடுத்து எனக்கு கிடச்சிது. இந்த ஆதித்தமிழ் சங்கத்து மூலமாக கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நலவாரியார் சங்கத்துலேருந்து நான் அட்டை வாங்கியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் பண்ணதுக்கு இப்போதைக்கு நான் பதிவு பண்ணலை. இருந்தாலும் இன்னொருத்தவங்க பதிகிறத பார்த்துட்டு நான் இதில் நீ பதிஞ்சா நான் காசு ஏறும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வச்சு நான் பதிஞ்சு இப்போ என் பிள்ளைகளுக்கு 2 பேர்த்துக்கு பணம் ஏறி இருக்குது. 6ஆவதுக்கு 1000 ரூபா, 7ஆவதுக்கு 1000 ரூபா, 10ஆவதுக்கு வந்து 2400 ரூபா ஏறி இருக்குது. இந்த 3 பணமே ஏறிடுச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த சங்கத்து மேலே நம்பிக்கை வச்சு பதிங்க. உங்களுக்கு லேட்டானாலும் கண்டிப்பாக முறையே ஏறும். சங்கத்தில் அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. எங்கள் ஊரில் மொத்தம் 18 பேருக்கு மேலே உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்காங்க. நலவாரியார்கிட்ட வந்து 8 பேருக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கியதுனால நாங்கள் பயன்பெறுறோம். எப்படின்னா, நான் ஸ்காலர்ஷிப் பணம் வந்து எங்கள் ஊரில் அலேஸ்வரின்றவங்க 8000மும், சின்ன பொண்ணுன்றவங்க 4000மும், நான் வந்து 7500 ரூபாயும் நான் வாங்கியிருக்கிறேன். எங்களை மாதிரி மேலும் மேலும் எல்லாரும் ஸ்காலர்ஷிப் பணமும் திருமண உதவித்தொகையும் வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் சேராத உறுப்பினர்களும் இருக்கிறவங்கள நாங்கள் இதோடு சேர்த்து இணைச்சி அவங்களுக்கும் நலவாரியார்கிட்ட வாங்கி கொடுத்து அவங்களும் பயன்பெறணும்னு நாங்கள் நினச்சி அவங்கள பேசிட்டு கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். அவங்களும் சேர்றேன்னு இருக்காங்க. உறுப்பினர் கார்டு வாங்கி தரதா இருக்கிறோம். ஆதித்தமிழர் சங்கத்தின் மூலமாக நான் 2 வருடமாக இதில் உறுப்பினராக சேர்ந்துருக்கேன். இதன் மூலமாக நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன். பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை, இப்போ பொண்ணுக்கு திருமண உதவித்தொகைக்காண்டி எழுதி கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் தாமதமானதுனால மறுபடி பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 47 பேர் கிட்டத்தட்ட உறுப்பினராக சேர்ந்துருக்கோம். நலவாரியார்ட்ட நிறையா இங்கேருந்து பதிவு பண்ணி நிறையா பிள்ளைகளுக்கு இது பயனுள்ளதாகவே இருக்குது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகைக்காண்டியும் முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத விஷயங்களை இந்த சங்கத்தின் மூலமாக இந்த 2 வருஷமாக நான் வந்ததுலேருந்து இந்த சங்கத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எங்கள் செங்கப்படை கிராமத்தில் நாங்கள் இந்த மாதிரி செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். மற்ற கிராமங்களும் இதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்காண்டியும் மற்றவங்க பிள்ளைகளுக்கு உதவித்தொகைக்காண்டியும் இந்த சங்கத்தின் மூலமாக செயல்பட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். உறுதியாய் நிற்கும் இறுதியில்